Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடைகள் எல்லாம் தண்ணியா டிஃபனுக்கு வந்து சைடு டிஷ்ஷாஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதே ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. மேலும் பார்த்தீங்கன்னா டேஸ்டும் செம்மையா இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு முதல்ல அரைக்க வேண்டிய சாமான்கள்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இல்லையா? இந்த சைஸில் இருக்கிற வெங்காயம் 7 வெங்காயம் நறுக்கியிருக்கிறேன். ரொம்ப பொடுசாக இருந்துச்சு அப்படின்னா 10 வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் வந்து ஒரு 7 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது நல்ல நிறமாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து காரம் இருக்காது, நிறம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு குறப்பாக இருக்கணும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் இருக்கிற தக்காளி 3 தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு இருக்கும். அந்த கெட்டி பகுதியை நறுக்கிட்டு கீழே போட்டுருங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதிலேயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேணும்னா நம்ம பிறகு கூட உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு 1/4 கப்பு போல் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் தாளித்து ஒன்று கூட்டி வச்சிடலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு ஓரளவு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் பொரிய விடுங்க. கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு பொரிய விட்டுறலாம். இப்போ எல்லாம் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதை சேர்த்துக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம், வெறும் விழுதை மட்டும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு பச்சை வாசனை போய் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். முன்னாடியே தண்ணி சேர்த்துற வேண்டாம். தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3லேருந்து 3.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக தான் இதுக்கு விட்டுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயிலே நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதோட பச்சை வாசனைலாம் நல்லா போய் நல்லா கமகமன்னு உங்களுக்கு வாசனையோடு இருக்கும். ரொம்ப அதிக தீயில வச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு இப்போ தண்ணியாக இருக்குது. இப்போ இதை வந்து நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் வந்து புளிச்ச இட்லி தோசை மாவு இருக்கும் பார்த்திங்களா, அட்லீஸ்ட் ஒரு நாள்னாவது புளிச்ச இட்லி தோசை மாவு சின்ன குழிக்கரண்டியில், அதாவது 1/4 கப்பு போல் எடுத்து நல்லா ஒரு 3/4 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த இட்லி மாவு கறக்கிறது தான் இதில் வந்து ஒரு யூனிக்கான டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதோட சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வெல்லத்தை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இதனால் உங்களுக்கு இனிக்காது. இதிலே வந்து இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மிதமான தீயில் ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், கம்மியாக போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதனால் ஒரு சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.